ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்றத விட ஒரு கம்பைலேஷன் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பைலேஷன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி 10 வீடியோஸ் மேலே போட்டிருப்போம். இது வந்து எல்லாருடைய ஃபேவரட்டான சீரியல் நடிகைகளுடைய கவர்ச்சி கம்பைலேஷன் வீடியோ. ஸோ இது வந்து அடுத்த பார்ட். ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட பிளேலிஸ்ட்டை எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து சீரியல் நடிகைகளுடைய வாண்டடாக காட்டக்கூடிய கவர்ச்சியை ஒரு கம்பைலேஷன் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது மணிமேகலை. ஸோ தன்னுடைய ரசிகர்கள் பெருசாக வந்து அக்கலில் வந்து விரும்புவாங்க அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு, இப்போது நமக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜீ தமிழில் போயிட்டு நிறைய அக்கல் கம்பைலேஷன் வீடியோவுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அக்கலில் காட்டுறது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னழகையும் வந்து காட்டுறது, தொப்புல காட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம மணிமேகலை வேலையை காட்டிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதன்படி அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய கவர்ச்சியும் வந்து இதுக்கப்புறம் மணிமேகலை கிட்டேருந்து வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் நடிகை இல்லைனா வந்து தொகுப்பாளினி மணிமேகலையோடைய அக்கில் பார்க்கல அப்படின்னா இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய இதே மாதிரியான கவர்ச்சியை வந்து அவங்க காட்டுவாங்க. அவங்களோட இன்ஸ்டாலே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருடைய ஃபேவரட்டான இப்போது குக் வித் கோமாளியில் இருக்கக்கூடிய ஷபானா. ஸோ நானும் ஷபானாவுடைய தொப்புல எங்கேயாச்சும் பார்த்துட முடியாதா, அக்கில் எங்கேயாச்சும் பார்த்துட முடியாதா அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்த தருணத்தில் நமக்கு வாண்டடாக வந்து கிடச்சிருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக தான் வந்து ஸ்லிப் ஆகிருக்கு. பார்த்து ஷபானாவுடைய ஃபேன்ஸ் இவங்களை பார்த்து தொப்புல பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்திருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஹேமா. இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அப்படின்னு சொல்லி அதுலேயுமே கலக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை, சீரியல் நடிகை ஹேமா. இதில் வந்து மீனா அப்படின்ற கேரக்டர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுடைய கவர்ச்சியுமே வந்து ரொம்ப பேர் எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து ரொம்ப க்ளீனாக வழிச்சிருக்கக்கூடிய, கொஞ்சம் கருப்பாக இருக்கக்கூடிய அக்கல் பகுதியை வந்து வாண்டடாக அந்த டிவி ஷோவில் காட்டக்கூடிய விஷுவல்ஸை பார்த்தீங்க. இப்போது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி வாண்டடாக காட்டக்கூடிய வகையில் ஹேமா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே காட்டுறாங்க, நான் காட்டக்கூடாதா அப்படின்ற வகையில் தான் வந்து ஹேமாவுடைய மைண்ட் செட் மாறி இருக்குது. ஸோ எல்லா சீரியல் நடிகைகளுமே வந்து சினிமா நடிகைகள் ஈக்குவலாக கவர்ச்சி காட்டுறாங்க, நான் இது கூட காட்டலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி தனக்கான ஒரு ஃபோட்டோ ஷூட்டை ப்ரைவேட்டாக நடத்தி தன்னுடைய கருப்பான கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக முளைச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியை சூப்பராக காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அக்கில் தான் வந்து ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலையை பார்த்துருக்குறாங்க. ஸோ ஹேமாவுடைய கவர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கவர்ச்சியான அக்கில் மட்டும் இல்லாமல் முதுகு பகுதியுமே வந்து உள்ளாடை போடாத முதுகு பகுதியை வந்து அப்படியே ஜன்னல் வச்ச ஜாக்கெட் மூலமாக காட்டியிருக்கிறாங்க நம்ம ஹேமா. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கேபி பற்றி போடலன்னா எப்படி? ஸோ கேபி தன்னுடைய முன்னழகு குலுங்க அவங்களே வந்து வீடியோவை லீக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெரும்பாலும் அது வந்து ஏதாச்சும் தேடி கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் கேபி, நான் அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டம் தர மாட்டேன், நானே கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்ற வகையில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ரச்சிதா மகாலட்சுமி ஃபயர் அப்படின்ற ஒரு படத்தில் பிட்டு ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அடுத்தடுத்து அதே மாதிரி படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடிட்டுருக்குறாங்க. அதன் மூலமாக தன்னுடைய முன்னழகு குலுங்க க்ளோஸ்அப்லேயே வீடியோ எடுத்து அதை தன்னுடைய இன்ஸ்டாலேயே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ரச்சிதா மகாலட்சுமி. குடும்ப குத்து விளக்கெல்லாம் வந்து எப்போயும் முடிஞ்சு போச்சு. எப்போது தன்னுடைய இடது பக்கம் மாங்கனிகள் மேலே அவ்வளோ பெரிய டேட்டு வந்து குத்துனாங்களோ அப்போவே வந்து தெரிஞ்சு போச்சு கவர்ச்சிக்கு இதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் இன்றைக்கி இப்போ பார்க்குறீங்க, உள்ளாடை போடாத மாங்கனிகளை ஃப்ரீயாக விட்டுட்டு, அதுவும் வந்து லைட்டாக ஸ்லோவாக நடந்தால் இந்தளவுக்கு குலுங்காது. ஆனால் வேணும்னே குலுங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து குலுக்க முடியும். குலுக்கிட்டு அதை வந்து கேமராவில் க்ளோஸ்அப்பில் வச்சு ஷூட் எடுக்கிறதெல்லாம் வந்து கவர்ச்சியின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ திரைமறைவில் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து திரையிலே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ஸ்மால் கிளிப்பு, மாமி அபிராமி வெங்கட்டோடைய முன்னழகு பள்ளத்தாக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இவங்களுடைய வீடியோ தனியாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஹரிப்ரியா. ஸோ இவங்க பேர் ஹரிப்ரியான்னு தான் நினைக்கிறேன். ஸோ தரமான நாட்டுக்கட்டையா அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் விரும்பப்படக்கூடிய ஒரு நடிகை. ஸோ சன் டிவி சீரியல்லையாடா, இது எந்த சீரியல்னு தெரியலங்க, இது எந்த சீரியல்லையோ இந்த மாதிரி படுக்கறை சீன்லாம் வச்சு தெறிக்க விட்ருக்குறீங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் நிறைய சீரியலில் ஹேமா, ஹரிப்ரியா ஆக்சுவலாக டிவோர்ஸ் ஆன நடிகை தான் இவங்க. அதனால தான் டிவோர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கவர்ச்சியை வந்து இறங்கி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ படுக்கறை சீன்லாம் வந்து வேறு மாதிரிங்க. ஸோ இந்த சீனை பார்த்தே வந்து தெறிக்க விடக்கூடிய நபர்களில் நானும் ஒருத்தன். ஸோ அந்த இடத்துல உங்களை இமேஜின் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ ஹரிப்ரியாவுடைய அந்த கொழுத்த இடை அழகு மேலே கைப்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சீன் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம எஸ்தர். ஸோ இவங்க யார் அப்படின்றது தெரியலனா கீழே பார்த்தா தெரியும். அந்த பிக்சரில் இந்த திருஷ்யம் படம் இருக்குது இல்லையா, மலையாளம், அதில் வந்து குழந்தை நட்சத்திரமாக வளர்ந்த நடித்த ஒரு நடிகை எஸ்தர். ஸோ இப்போ வளர்ந்து எல்லாமே பெருசாக இருக்குது. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸு இது வரைக்கும் பார்த்த வீடியோலேயே எந்த நடிகையோடைய கவர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த நடிகையை பற்றின கவர்ச்சி வீடியோஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோ கம்பைலேஷனில் ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு வின்டேஜ் தமிழ் சீரியல் நடிகை. இது சன் டிவியில் ரிலீஸ் ஆன ஒரு சீரியல், ரொம்ப ரொம்ப வின்டேஜானது. அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தாலே தெரியும். ஸோ அதில் லைட்டாக கசக்கின ஒரு வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு கீக்கி. ஸோ இவங்க பேர் கூட எனக்கு மோஸ்ட்டாக தெரியாது, எல்லாம் கீக்கின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய பள்ளத்தாக்க வாண்டடாக இவங்களே ரிலீஸ் பண்ண வீடியோ இது. ஸோ இதனால் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேட வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ நிறைய கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போது க்ரீன் சிக்னல் கிடச்சிச்சா என்னன்னு தெரியல, எந்த மேடை ஷோவில் வந்தாலுமே தன்னுடைய கவர்ச்சியை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய வீடியோஸ்லேயுமே வந்து கவர்ச்சி தூக்கலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஐஸ்வர்யா மேனன். சீரியல் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் இவங்கள என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவங்கள தனியாகவும் வீடியோ போடுறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. பட் ஆனால் இந்த வீடியோ போட்டே ஆகணுங்க. ஸோ தன்னுடைய தொப்புள் அழகையும் வந்து சூப்பராக வந்து காட்டி கீழே போட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டக்கூடிய ஐஸ்வர்யா மேனன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. இது வந்து தெலுங்கு ஆங்கருங்க இவங்க. ஸோ தெலுங்கு ஆங்கர், இவங்களுடைய வீடியோ எல்லாம் ஸ்லிப்பே ஆகாதுங்க. தொப்புலாம் காட்டவே மாட்டாங்க, அப்படி இழுத்து மூடுவாங்க. அப்படி இருக்கும்போது கூட தெரியாமல் ஸ்லிப் ஆகிடுச்சு. இது வந்து அவங்க வாண்டடாக காட்டல, தெரியாமல் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸ்லிப் ஆனாலும் வர்த்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப டீப்பான கொழுத்த குழியாக மாறி இருக்குது. நம்ம இந்த அனுஷான்னு நினைக்கிறேன் இவங்களுடைய பேர், கரெக்டாக தெரியல. ஏன்னா இவங்க ஃபேமஸான தெலுங்கு ஆங்கர். இங்கே தமிழில் எப்படி பிரியங்காவோ அந்த மாதிரி இவங்க பிரியங்கா கவர்ச்சி காட்டுவாங்க, திரைமறைவில் பல வேலைகள் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக கிடையாது, நடிக்கிறதில்ல சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் அபர்ணா தாஸ். ஸோ ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய குட்டியான முன்னழகை, அந்த வடிவத்தை அப்படியே காட்டக்கூடிய ஒரு வீடியோ இது. ஸோ எல்லாருமே வந்து எங்கே எடுக்கிறாங்க பாருங்கள், எங்கே எடுக்கிறாங்க, 4-5 கேமரா சுற்றி அவங்களுடைய குட்டி மாங்கனிகள் மேலே தான் வந்து ஃபோக்கஸாக இருக்குது. அது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இன்னுமே அதை மறைக்காமல் இன்னும் அதிகமாக காட்டக்கூடிய வேலைகள் தான் வந்து அபர்ணா தாஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இன்னும் அதிகமாக கவர்ச்சி காட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஃபேஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் சில கவர்ச்சி மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க வந்து லக்ஷ்மி பிரியா அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க ஏதோ விஜய் டிவி சீரியலில் நடிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய க்ளீன் ஷேவான அக்கில் பார்த்துட்டு தெறிக்க விட்டங்க சீரியஸ்லி. இந்த வரைக்கும் பார்த்த அக்கிள்லேயே ரொம்ப சூப்பரான டஸ்கியான ஒரு அக்கிள். அதுவும் வந்து இவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதால அது வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்களுடைய வீடியோவை நம்ம தனியாக பார்ப்போம். இவங்க வந்து சம்யுக்தா மேனன். இப்போது டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து, டிவோர்ஸ் ஆகி 4-5 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ பல வருஷம் கழித்து கவர்ச்சியில் இறங்கியிருக்கிறாங்க. 40 வயசை தாண்டிய ஒரு மாமி. இப்போ ஏன் கவர்ச்சி காட்டுறாங்க, ஸோ இப்போ ஏன் இந்தளவுக்கு இறக்கி காட்டுறாங்க, மொத்தமாக கழட்டி காட்டுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ சம்யுக்தா மேனனுடைய கவர்ச்சியை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தனியாக நீங்கள் ஃபாலோ பண்ணலனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஃபேன்ஸ் ஒன்லி, சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அப்படின்ற ரேஞ்சில் இறங்கி போக போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வருது. அப்படி இறங்கி போனாங்கன்னா அது பே பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ரெபேக்கா ஜான். ஸோ இவங்க வந்து பிகில் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த ரெபேக்காவுடைய கவர்ச்சியும் வந்து எஸ்பெஷலி படத்துலலாம் காட்டாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாக காட்டினாங்க. ஸோ அதனால் க்யூட்டாக வழிச்சிருக்கக்கூடிய அக்குள் பகுதியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எந்த நடிகையோடைய கவர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.